ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. அப்படியே 2 கரண்டி எடுத்து இப்படி போட்டுடலாம். அம்மா என்னங்கம்மா 2 கரண்டி எடுத்து போடலான்னு 3 கரண்டி போடுறீங்களான்னு சொல்லுவாங்க. நான் போட மாட்டேன்ப்பா, 3 கரண்டி மட்டும் 2 கரண்டி தான் போட்டிருக்கேன். அடுத்தது சூப்பரான சுவையான பாருங்கள் புடலங்காய் கூட்டு. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் புடலங்காய் கூட்டு. அதை வந்து சும்மா அதை எப்படி வச்சிடலாம், ஓரமாக சும்மா ஒரு 2 கரண்டி வச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், உருளைக்கிழங்கு பொடிமாஸ்னால் வறுவல். அப்படியே இது தூக்கி இதை வச்சிடலாம். இது சாப்பாட்டிலே போட்டு பண்ணி சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், வரன்னு செய்யலை. அப்படியே கொஞ்சமாக வச்சிட்றேன். இங்கே பாருங்கள், சூடான சுவையான வௌவால் மீன் அன்றைக்கி எங்கள் மகன் வாங்கிட்டு வந்தது எடுத்து வச்சுருந்தேன். அதில் அப்பாவுக்கு ஒன்று வறுத்து வச்சுருக்கேன். இதில் வைக்க முடியாது, அதனால் அப்படியே தட்டிலே கொடுத்துடலாம். மாம்பழத்தை தூக்கி இதை பாருங்கள் இப்படி வச்சிடலாம். சூப்பராக மாம்பழம் பாருங்கள். அன்றைக்கி வந்து மிளகு ரசம் ரெசிபி போட்டிருந்தப்பா. பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு ரெசிபி போடுறேன்ப்பா. பாருங்கள், பருப்பு ரசம். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. பாய்.